ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் அடிப்பட்டால் அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணுங்க தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா வந்து இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், நம்ம ரிமோட் ஏரியாவில் இருக்கோம்னா ஃபஸ்ட் எய்ட் நம்ம கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போது நாங்களே பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு கால் பண்ணோம். அதுக்கு அடுத்து அவங்க சில இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டாங்க, என்னென்ன பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த ஃபஸ்ட் எய்டை மட்டும்தான் நம்ம கொடுத்தோம். ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இங்கே நம்ம டாக்டர்ஸ் கிடையாது. ஓகே, பட் ஆனால் இந்த ஃபஸ்ட் எய்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சேவலும் ஆக்சுவலாக சண்டை போட்டுக்கிச்சு. சண்டைனா எப்படின்னா நம்ம சண்டை வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன், இதோட ஜெனட்டிக்கு அந்த சண்டைங்கிறத பிளட் லைனில் இருக்கும். ஓகேவா, எக்ஸாக்டாக சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு தெரியல, இதோ உட்காந்துருக்கான் பாருங்க, செங்கருப்புன்னு சொல்லிட்டு. செங்கருப்பு தானே ப்ரோ? ஆமாங்க. பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராக்டிஸு. இப்போ நான் செங்கருப்புன்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இவரு தான், நம்மளை அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காப்புல. சேவல் தெளிவாக இருக்கு. அதான் ஆக்சுவலாக நம்ம அடிபட்டுருச்சு. அது முக்கியமாக கண்ணுலே அடிச்சு. கண்ணை ஒன்றும் பண்ண முடியாது, கண்ணு போயிடுச்சு. அவ்வளோதான். ஆமாம், கண்ணு போயிடுச்சு. ஓகே, இப்போ அடிப்பட்ட சேவலுக்கு என்ன பண்ணணும்னா, சில பேருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு டவுட் ஒன்று வரும், அப்புறம் ஏன் வந்து நீங்கள் இது வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம்னா, இந்த மாதிரி டைமில் நமக்கு ஃபஸ்ட் எய்டுங்கிறது கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பண்ணலாம். என்ன ப்ரோ பண்ணுறீங்க இப்போ? அப்படி சொல்லி வந்து அடிச்சுக்கிட்டதில் தொண்டையில் ரத்தம் அப்படியே உறைஞ்சிடுறது நிற்கும். ஓ அப்படி, மூச்சு அடைக்கும். ஆமாம், ஓகே, மூச்சு அடைக்கும். ஓகே. ஸோ அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். அந்த மூச்சடைப்பை நம்ம அப்படியே நம்ம விட்டுட்டோம்னாலே மூச்சு அடைச்சி ஒரு மாதிரியாக சேவல் சுணங்கி நிற்கும். ஓகே, அதை ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும். பாவம், இப்போ அதை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இப்படி எடுத்தோன்னு அதை பாருங்க. ஓகே, இந்த சளி மாதிரி வரும், அப்புறம் ரத்தம் பிளட்டு கலந்துருக்கும் அதில். ஓகே, ஃபஸ்ட் எடுத்து போட்டு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ நமக்கு எப்படி தொண்டையில் கபம் கட்டுமோ அதே தான் சேம் தான். ஓகே, வாயில் அந்த இறக விட்டு அதை எடுக்க. ஓகே, இதை நான் கேமராவில் ஏன் ஃபுல்லாக காமிக்கலன்னா இதனால ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் சைடு வழியாக காமிக்கிறேன், நீங்கள் ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த இறகை எடுத்து வாயில் தொண்டை வரைக்கும் நல்லா விட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இதெல்லாமே பேசிக் தான், ஸோ நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் அவ்வளோதான் இருக்குது, அந்த அளவுக்கு இல்லை. அதை எடுத்தாச்சு நம்ம. ஓகே, இப்போ வந்து சுடுதண்ணி வச்சுருக்கோம், ஏன்னா ரத்தம்லாம் அங்கே பிளட்லாம் அப்படியே லாட்டாக உறைஞ்சி போய் நிற்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடிபட்டதில். ஓகே, அந்த நம்ம சுடுதண்ணி வச்சு நம்ம ஒத்தி எடுத்தோம்னா அது கொஞ்சம் கரையும், ரத்தம் கட்டினது ஊற்றி. இப்போ லைக் எப்படி கையில் எடுத்து இப்படி ஊற்றி பார்க்கலாம். அதை கூட இந்த டாக் பாருங்க, நம்ம வந்ததுலேருந்து நம்மகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி தான். ஓகே, சுடுதண்ணி இது அப்படின்னு நினச்சி சேவலுக்கு உடம்புல கழுத்தெல்லாம் அடிபட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ரத்தம்லாம் அப்படியே ஒரு மாதிரி. ஆக்சுவலாக அந்த சேவல் அடிச்சதில் இதோட அடிச்சதில் ஆமாம், அது கொஞ்சம் முள், பெரிய சேவல் வயசில் அதை அடிச்சு கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருக்கு. ஆமாம், இவங்க வந்து இப்போ லேட்டாக பார்த்துருக்காங்களா ப்ரோ? ஆமாம், சீக்கிரம் பார்க்கலையா? இல்லை, அவங்க ஆக்சுவலாக இப்போ இல்லை போல். ஓகே, இல்லாததுனால இது நடந்துருச்சு. கட்டி தானே இருந்துச்சு. அவுத்துட்டு வந்துருக்கு, அவுத்துட்டு வந்து சண்டையாக இருக்கு. ஓகே, பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கு. ஆமாம், ரொம்ப டயர்டாகிடுச்சார் பாவம். ஆமாம், இது திரும்ப சரியாகிறதுக்கு பரவாயில்ல. இல்லை, அது உடம்பு நமக்கு எப்படி சொல்கிறது, டயர்டாகிறது தான். ஓகே, அடிபட்டு ஓகே, உடம்பு பாடி டயர்டாகிறது தான், அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடும் இருக்க அப்படி. ஓகே, இந்த இடத்துல நல்லா அடிபட்டுருக்கு. அதாவது பரவாயில்ல, இது எவ்வளோ பரவாயில்ல, கோழி ஓரளவுக்கு நிற்கிது. ஓகே, ரொம்ப மோசமான கண்டிஷன், படுத்தே இருந்த சேவல்லாம் இருக்கு. 2 நாள் 3 நாள் படுத்திருக்கும். வாங்கின அடி டயர்ல 2 நாள் கீழே படுத்தே இருந்து அதுக்கப்புறமா எந்திரிச்சு சேவல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரெடியாக இருக்கு. இது நமக்கு மேக்ஸிமம் பயப்பட வேண்டியதில்லை.
நான் கொஞ்சம் சேவல் தெளிவாக தான் இருக்கு. இதேதான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகே. இங்கே பார்த்துட்டு இதே இருந்துட்டு இருந்தேன். இப்படி ஆனதும் மனசு படபடன்னு ஒரு மாதிரியா வந்துருச்சு. இதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே. உடம்புல வேற எங்கேயும் அடி இல்லை. இதுக்கு இப்படி மயக்கமா வந்தது. என்ன தண்ணி கொடுத்தா ஆணுச்சு. சரி கொஞ்சோண்டு அது இல்ல அது அடிபட்டுதுன்னா அது அப்படிதான் ஆகும். உடனே ரொம்ப டயர்ட் ஆயிடும் சேவல். வாங்க நடில இவ்வளவுக்குள்ள ஒத்துக்கிட்டுதானே இல்ல. அவரை பார்த்து வேறு இப்படி 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 பயந்து இழுத்து இழுத்துட்டு அறுத்துருச்சு. பயந்து அறுத்துக்குச்சு. இது வெள்ளை கட்டி இருந்தது சேவல். அங்க ஒண்ணு அதுல கட்டி வெள்ளை கட்டி இருந்துச்சா? கட்டிதான் போடுவாரு மோனிங்க. வெள்ளை கட்டிதான் அந்த கோழி கீரிப்புல இருந்தா பிடிச்சிட்டு போயிட்டேன். இந்த நல்ல உடம்ப பிடிச்சி கொண்டுச்சு. வந்துட்டு உள்ள வந்து இருக்கிற கோழி குஞ்சையா? கோழி வளர்த்தாலே அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். பாம்பு வர்றது, இடிப்புல வர்றது, உடும்புலாம் குஞ்சுகளை பிடிச்சிடும் வந்து முழுங்கிடும். எல்லா பிரச்சனையும் வரும். ரிங்கில் இருந்தாலும் ரிங்கில் இருந்தா பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு. வெளில இருந்ததுன்னா ரிஸ்க். ஓகே ஓகே, இது பிரச்சனை இல்லை, விட்டுருங்க அப்படியே. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதான் அதோட ஆப்போனன்ட். இது ஆக்சுவலி வந்து இதுதான் அடிச்சிருக்கு. ஆக்சுவலா நல்ல ஹெவியா இருக்கு பையன். வயசு அதிகம். முள்ள போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் போடும் போட்டாப்ல. அது இதுக்கு நம்ம அதை தான் பண்ணணும். சேம் கான்செப்ட். சேம் தான். அதுக்கு இது நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. தொண்டையில மட்டும் ரத்தம் இருக்கும். ஓகே. அதை மட்டும் எடுத்து விட்டா போதும் இதுக்கு. ஓகே. இது சளி தான் இருக்கு. ஆனா பட்டு நார்மலா சளி இருந்தா எப்படி எடுக்கலாம்? இப்படிதான் எடுக்கிறது. சளி அப்புறம் தட்டி எடுப்பாங்க நெஞ்சிலேருந்து சுடுதண்ணி ஊற்றி. சளி அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இப்போ அடித்த சேவலுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், அடி வாங்கின சேவலுக்கும் ட்ரீட்மெண்ட். இல்லை இதுக்குமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்கு. அது கொத்தி இருக்கு. ஓகே. முகம்லாம் வீங்கிருச்சு லைட்டாக. ஆனால் இதுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. ஓகே. நான் அடித்தது இதுன்றதுனால ஓகே. மற்றபடி விட்டுரு, இது ரெண்டுலேயே விட்டுரு, அது கயிறை விட்டுரு. ப்ரோ, இது இல்லாமல் வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா இந்த சண்டையை பாதுகாக்கிறதுக்கு? இல்லை நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பாதுகாப்போட வச்சுக்க நல்லது. ஏன்னா ரிங்கு கயிறுலாம் இருக்குன்ற இடத்துல எப்படி சொல்கிறது, கயிறுலாம் தினமும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. தினமும் எல்லா சேவலும் கயிறு என்ன கண்டிஷன் இருக்குது, கட்டி கிடக்கிற சேவல் எப்படி இருக்குது. ரிங்கு இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, சேவல் வெளில வர போகிறது இல்லை. ஓகே. ஸோ அதனால் கட்டி கிடக்கிற சேவலுக்கு நம்ம தினமும் கயிறை பார்த்துடணும். கயிறு நம்ம பார்க்கல இந்த பிரச்சனை வரும். ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருந்திருக்கும். கயிறு இன்னைக்குன்னு பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா கயிறு அறுத்துக்கிச்சு. அறுத்துக்கிட்டனால இந்த பிரச்சனை. இப்போ இது கயிறு வெளில ரெண்டுமே கட்டி கிடந்த சேவல். ஆக்சுவலாக ரிங்கில் இல்லை, ரெண்டுமே கட்டி கிடந்த சேவல். ஸோ அதனால இது அதை போய் வெளுத்துருச்சு. ஆமாம், இது அறுத்துட்டு போனதுனால அதை வெளுத்துருச்சு. ஓகே. அது முடியாது, அது நல்லா அடி வாங்கிடுச்சு. வேற கட்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தினமும் செக் பண்ணிங்க. ஓகே. மற்றபடி இதில் ஒன்று பார்த்து ரிங்கில் இருந்துன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் ரிங்கில் அது மேலே இந்த மாதிரி வலை போட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா வலையை கொஞ்சம் இதுவானாலும் வெளில வந்துடும் சேவல். ஓகே. அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே. ப்ராப்பராக நம்ம ரிங் வந்து இப்போ மேலே ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனையே கிடையாது. அது பாட்டு கிடக்கும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓகே, உங்களுக்குலாம் கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் திங் ப்ரோ, இப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம வந்து அடி வாங்கின சேவலுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அடித்த சேவலுக்கும் கொடுத்தோம். அது கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும்ல, எதுவாக இருந்தாலும். அது தொண்டையில் வந்து இந்த ரத்த கட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த மாதிரி கட்டிக்கும். சளி அதிகமாக இருந்துச்சுன்னா தொண்டையில் அடைச்சிக்கும். நமக்கே ஏதாவது இருந்ததுன்னா டிஸ்டர்ப் ஆகும்ல, மூச்சு விட முடியாது, நிறைய பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் சேவலுக்கும். நம்மளாவது நம்ம 4 பேரை சொல்லவும் பண்ணிக்கலாம், அதுங்களுக்கு தெரியாது, சொல்லவும் தெரியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம தான் அதை பார்த்து எடுத்துக்கிடணும். இல்லைன்னா சேவல் சாகும், இழப்புகள் நமக்கு அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று சரியாயிடும், ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு சரியாயிடும், ரெக்கவர் ஆகிடும். அது வாங்கின அடியை பொறுத்தது. நமக்கு இது கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை கிடையாது இந்த சேவல். ஏன்னா 2 சேவலும் நிற்கிது. நீங்கள் பார்த்துல 2 சேவலும் உங்களுக்கு கடைசியாக காட்டுறோம். 2 சேவலும் ஓரளவுக்கு நிற்கிது. இங்கே நிற்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 நாள்லாம் படுப்பு ரெடியான சேவல்கள்லாம் இருக்கு. ஆமாம், ரொம்ப அடிபட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எந்திரிக்காத சேவல்லாம் இருக்கு. இது நல்லா பார்த்தீங்கன்னா அடித்த சேவல் நல்லா தான் இருக்கு. இதுதான் அடித்த சேவல் நல்லா தான் இருக்கு. நல்லா தெளிவாக இருக்காங்க.
அடி வாங்கின சேவல் என்ன ஒண்ணு, கண்ணு போயிடுச்சு, ஒரு சைடு கண்ணு போயிடுச்சு. ஓகே அது கோழி நிக்கிறது தெளிவா தான் இருக்கு. ஓகே. ஆமா. ஸோ அதனால அவ்வளவுதான் அது. அந்த கண்ணு அவ்வளவுதான் போயிடுச்சு. ஏன்னா முள்ளு பெருசா இருக்கையில அடிச்சிருச்சு கண்ணில் ஃபுல்லாவே. ஓகே ஓகே. சேவல் நல்லா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு, ம். எந்திரிச்சு நிக்குது, எல்லாமே பண்ணுது. நம்மளும் நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஓகே தான், ஓகே. ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்றது அப்டேட்டு நம்ம நாளைக்கு கொடுக்கலாம். கண்டிப்பா. ஓகே ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.